ஹலோ ஸ்பார்க்கியன்ஸ், வெல்கம் பேக் டு நீட் பயோஸ்பார்க் தமிழ். நம்ம இன்றைக்கி R27 பேட்சில் கெமிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு சாப்டரான சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரியை தான் பார்க்க போகிறோம். இந்த நேம் பார்த்தாலே உங்களுக்கு பேசிக் மாதிரி தோணலாம், ஆனால் இந்த சாப்டர் தான் இந்த முழு கெமிஸ்ட்ரிக்குமே ஃபவுண்டேஷன். இந்த பேசிக்ஸ் நல்லா புரிஞ்சால் அடுத்த சாப்டர்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாகிடும். இந்த சாப்டரை ஈஸியாக ஃபாலோ பண்ணுற மாதிரி நான் 10 பார்ட்டாக இதை பிரிச்சுருக்கேன். ஸோ ஒவ்வொரு பார்ட்டிலையுமே நான் NCERT கான்செப்ட்டு, ஈஸி எக்ஸாம்பிள்ஸ், நீட் ட்ரிக்ஸு அண்ட் இம்பார்ட்டன்ஸ் பாயிண்ட்ஸ் இது எல்லாத்தையுமே கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நம்ம இந்த வீடியோவில் இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டை பார்க்கலாம். ஸோ இந்த இன்ட்ரொடக்ஷன் பார்ட்டில் நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா, இந்த கெமிஸ்ட்ரி நம்ம ஏன் படிக்கணும், கெமிஸ்ட்ரி நம்மளோட லைஃப்பில் எப்படி யூஸ் ஆகுது, ஸோ இதே எல்லாமே இதை நம்ம இன்ட்ரொடக்ஷனாக பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் ரெடியாக வாங்க, நம்ம கெமிஸ்ட்ரியை ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் கற்றுக்கலாம். இப்போ இந்த ஸ்லைடில் பாருங்கள், இதில் வாட் இஸ் கெமிஸ்ட்ரி அப்படின்றதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இது NCERT என்ன சொல்லுது அப்படின்னா, கெமிஸ்ட்ரி இஸ் த பிரான்ச் ஆஃப் சயின்ஸ் தட் ஸ்டடீஸ் த கம்போசிஷன், ஸ்ட்ரக்சர், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் மேட்டர். ஸோ இதில் ஒன்றும் இல்லை, இது நம்ம எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கெமிஸ்ட்ரி அப்படின்றது ஒரு மேட்டரையும் அது அண்டர்கோஸையும் சேஞ்சஸையும் படிக்கிற ஒரு சயின்ஸு. இப்போது எக்ஸாம்பிள் பாருங்கள், நம்ம மரக்கட்டையை எரிக்கிறோம், அது ஆக்சிஜன் கூட சேர்ந்து எரிஞ்ச பிறகு நம்மளுக்கு ஆஷ், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் ஹீட்டு, வாட்டர் வேப்பர் இது எல்லாமே கொடுக்குது இல்லையா. ஸோ இங்கே இந்த ரியாக்ஷன் எப்படி நடந்துச்சு, why the reactions happens and what new substance are formed. நியூ சப்ஸ்டன்ஸ் இங்கே என்ன ஃபார்ம் ஆனது and how much heat is produced, இங்கே எவ்வளோ ஹீட் ப்ரொடியூஸ் ஆனது. ஸோ இது எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் நம்ம கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு நீங்கள் கேட்கலாம், why do we study chemistry அப்படின்னு. ஸோ கெமிஸ்ட்ரி படித்தா என்ன யூஸ், உண்மையிலே கெமிஸ்ட்ரி நம்ம லைஃப்பில் யூஸ் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், நம்ம டே டு டே லைஃப்பில் கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் மெடிசன், நம்மளோட அக்ரிகல்ச்சரில் யூஸ் பண்ணக்கூடிய பெஸ்டிசைட்ஸ் அண்ட் ஈவன் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்லேயுமே நிறைய கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகுது. அதே மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்கள்லேயுமே கெமிஸ்ட்ரி யூஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட், மேட்டர் அண்ட் இட்ஸ் கிளாசிஃபிகேஷன். வாட் இஸ் மேட்டர்? மேட்டர் அப்படின்னா என்ன? மேட்டர் இஸ் எனிதிங் தட் ஹேஸ் மாஸ் அண்ட் ஆக்குபைஸ் ஸ்பேஸ். அதாவது மேட்டருக்கு மாஸ் இருக்கணும், அது ஸ்பேஸை ஆக்குபை பண்ணும், அதுதான் மேட்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஏரு, வாட்டர், அயர்ன், வுட் இது எல்லாமே மேட்டருக்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்ததாக ஸ்டேட்ஸ் ஆஃப் மேட்டர். மேட்டர் கேன் எக்ஸிஸ்ட் இன் 3 ஃபிசிக்கல் ஸ்டேட்டு. சாலிட்க்கு எக்ஸாம்பிள் ஐஸு அண்ட் லிக்விட், அதுக்கு வாட்டர், கேஸ்க்கு நம்ம வாட்டர் வேப்பர். இந்த 3 ஃபிசிக்கல் ஸ்டேட்டில் தான் மேட்டர் ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ அடுத்ததாக இந்த மேட்டர் ரெண்டாக கிளாஸிஃபை ஆகுது. என்னென்னா மிக்ஸ்சர் அண்ட் பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரியுது. அதுலேயுமே மிக்ஸ்சரு ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர் அண்ட் ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர் அப்படின்னு அது ரெண்டாக பிரியுது. அடுத்ததாக பியூர் சப்ஸ்டன்ஸ். பியூர் சப்ஸ்டன்ஸுமே எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு ரெண்டாக பிரியுது. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் எதை பற்றினது அப்படின்னா பேஸ்ட் ஆன் கம்போசிஷன். ஸோ நம்ம இப்போ அடுத்ததாக பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். A pure substance that has a fixed composition and uniform properties. அப்படின்னா இதில் ஒன்லி ஒன் டைப் ஆஃப் சப்ஸ்டன்ஸ் தான் ப்ரெசென்ட் ஆகிருக்கும், அதுதான் நம்ம பியூர் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இது ஃபர்தராக எலமெண்ட் அண்ட் காம்பவுண்ட்ஸ் பிரியுது இல்லையா. ஸோ இங்கே எலமெண்ட் அப்படின்னா மேடப் ஆஃப் ஒன்லி ஒன் கைண்ட் ஆஃப் ஆட்டம், ஒரே வகையான ஆட்டத்தினால ஆனது தான் இந்த எலமெண்ட்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ஹைட்ரஜன், ஆக்சிஜன், அயர்ன் அண்ட் கோல்டு இது எல்லாமே எலமெண்ட்டுக்கான எக்ஸாம்பிள். கெமிக்கல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணியும் இந்த சிம்பிள் சப்ஸ்டன்ஸை நம்மளால் பிரேக் பண்ண முடியாது. அடுத்ததாக காம்பவுண்ட்ஸ். காம்பவுண்ட்ஸ் அப்படின்னா 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட எலமெண்ட்டு கெமிக்கலி கம்பைன் பண்ணியிருக்கோம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா வாட்டர், கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சோடியம் குளோரைடு இது எல்லாமே எக்ஸாம்பிள்ஸாக சொல்லலாம். இங்கே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்னா ஆல்வேஸ் இன் ஃபிக்ஸ்டு ரேஷியோ. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எலமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் இதை நான் இங்கே பாக்ஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது நம்மளுக்கு ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நீங்களும் இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம மிக்ஸ்சர்னால் என்னென்னு பார்க்கலாம். மிக்ஸ்சர் இஸ் ஃபார்ம்டு பை ஃபிசிக்கலி மிக்ஸ்ட் 2 or more substances. இங்கே கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் எதுவும் நடக்காது. அடுத்ததாக ஃபர்தராக இது ஹோமோஜீனியஸ் மிக்ஸ்சர் அப்படின்னு பிரியுது. ஹோமோஜீனியஸ் அப்படின்னா கம்போசிஷன் எவ்ரிவேர் சேமாக தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே சால்ட் சொல்யூஷன், சுகர் சொல்யூஷன்ஸ், ஏர் இது எல்லாமே இந்த ஹோமோஜீனியஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். அடுத்ததாக ஹெட்ரோஜீனியஸ் மிக்ஸ்சர். இங்கே கம்போசிஷன் நாட் யூனிஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நம்ம சாண்ட் அண்ட் வாட்டர், ஆயில் அண்ட் வாட்டர் இது எக்ஸாம்பிளாக பார்க்கலாம். இதில் நம்ம தனியாக பிரித்தெடுக்க முடியும்.
இங்கே பாருங்கள் தனியாக சாயில் தனியாக இருக்குது, வாட்டர் தனியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் ஆயில், வாட்டர் இது எல்லாமே சொல்லலாம். அடுத்ததாக நம்ம ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு பார்க்கலாம். ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது நம்மளால் மெஷர் பண்ணக்கூடிய, அதாவது இப்போ டென்சிட்டி, மெஷர்மெண்ட் அண்ட் டெம்பரேச்சர் இது எல்லாமே இந்த ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள் தான். அப்படின்னா வாட் இஸ் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்? ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்றது கேன் பி அப்சர்வ்ட் ஆர் மெஷர்ட் without changing the substance and no new substance is formed. அதாவது ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளால் என்ன பண்ண முடியும், அப்சர்வ் பண்ண முடியும், அதை மெஷர் பண்ணவும் முடியும். அங்கே நியூ சப்ஸ்டன்ஸ் எதுவும் ஃபார்ம் ஆகாது. ஸோ அடுத்ததான் நம்ம கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு என்னென்னு பார்க்கலாம். நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இந்த ஃபயர் எரியிறது, அயன் ரஸ்டிங் ஆகிறது, சம் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் இது எல்லாமே கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்க்கான எக்ஸாம்பிள். ஸோ அப்போ கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் என்ன அப்படின்னா, கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெக்வயர் எ கெமிக்கல் ரியாக்ஷன். கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கெமிக்கல் ரியாக்ஷன் வேணும், நியூ சப்ஸ்டன்ஸ் இஸ் ஃபார்ம், அங்கே நியூ சப்ஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகும். அடுத்ததாக 7 ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். இந்த யூனிட்ஸ் உங்களுக்கு இதுக்கப்புறம் வரக்கூடிய கால்குலேஷனுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சது தான். ஸோ ஒரு முறை இதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இந்த வீடியோவை ஷார்ட்டாகவே முடிச்சுக்கிறேன். ஏன்னா இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச கான்செப்ட் தான். நான் ஜஸ்ட் ரீகால் பண்ணுறதுக்காக இந்த வீடியோவை மேக் பண்ணியிருக்கேன். அடுத்து வர வீடியோவில் எல்லாமே நம்ம இந்த சாப்டரோட மெயின் கான்செப்ட்ஸ் எல்லாத்தையுமே பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.